இந்த சன் பிக்சர்ஸ் வந்து மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கும் விட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் மோனிகா மோனிகா சொல்லிட்டு கூவிட்டே இருக்கானுங்க. யூடியூப் பக்கம் போனாலும் ஃபுல்லாக மோனிகா மோனிகா தான் வருது. சரி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் இன்ஸ்டா ஃபீடு ஃபுல்லாகவே மோனிகா தான் வருது. அட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாங் போய் கேட்டு பார்த்தேன். ஆனால் அந்த சாங் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரெல்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு சாங் தான். பட் இவனுக்கு ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து அந்த சாங்கை திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக கேட்க வச்சு இது வந்து ஒரு மாசான ஒரு சூப்பரான ஒரு வைப்பு பண்ணுற மாதிரி ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமல் நமக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடுறானுங்க. இப்படி பண்ணுறது மூலியமா நாமளும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் பார்ப்போம், என்னடா சாங் சுமாராக இருக்குது, இதை இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம். அடுத்த 3ஆவது நாள் நம்மளும் மோனிகா சொல்லிட்டு பாடிட்டு இருப்போம், நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது காலேஜ் போயிட்டு இருக்கும்போது. பட் உண்மையாகவே சில நல்ல படங்கள் நல்ல ஆல்பம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து சேர்றதில்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து இவங்க ஒழுங்காக ப்ரமோஷன்ஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. பட் ஒரு பாட்டை வந்து ப்ரமோஷன் பண்ணணுமா கேட்டீங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சன் பிக்சர்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், ப்ரமோஷன் வந்துட்டு அவங்க வந்து கிங்கு கூலியோட அந்த பவர் ஹவுஸ் அப்படின்ற அந்த சாங் வந்து ஹைதராபாத்தில் 22 வந்து லான்ச் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் அது வேறு என்ன அக்கப்பூர்வம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.